Hello friends, welcome to my channel Bake Cook Eat. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, 2 கை ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் இது கருவேப்பிலை குழம்புன்றதுனால இது நீங்கள் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். கூட நான் வந்து மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகு, சீரகம், கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். நான் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வந்து 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் தாளிக்கிறது தவிர மிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் எந்த ஆர்டரில் வேணால் ஆட் பண்ணலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, இது குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள், இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் கவர் பண்ணிட்டு ஒரு பல்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு நான் வந்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரஃப்பாக கிரைண்ட் ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து என்னென்னா டைரெக்டாக புளி தண்ணி சேர்த்துக்கலான்னு எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் வந்து ஊற வச்சுருந்தேன் தண்ணியில். அது நீங்கள் வந்து சேர்த்து இந்த குழம்பு அரைச்சிக்கலாம். திப்பி எதுவும் இல்லாமல் எடுத்துருங்க. இப்போ திரும்பவும் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாருங்கள் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இதே கன்சிஸ்டன்சி தான் நம்ம குழம்பு தாளிக்கிறப்பையும் வரும். கூட வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோக்களவு தண்ணி சேர்த்து நீங்கள் இதை வந்து டைல்யூட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து மெயினாக இட்லி தோசை கூடயும் வச்சுட்டு சாப்பிடுவேன், ரைஸ்லேயும் போட்டு சாப்பிடுவேன். அதனால் நான் கொஞ்சம் திக்காக தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நல்லா சூடானோடனே கடுகு சேர்த்துக்கிறேன். நல்லா கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். குழம்புல எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப வாசனையாக இருக்கும். கூட வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சிருக்க அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. வேணும்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே நீங்கள் வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சுண்ட வச்சுக்கலாம் கடைசியில் கூட குழம்ப. நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த எண்ணெயும் இந்த அரைச்ச பேஸ்ட்டும் ஒன்றா சேர்கிற மாதிரி நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு இந்த குழம்பு வந்து கொதிக்க விட போகிறோம். மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க, ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுறலாம். தட்டு போட்டு மூடிக்கிறேன். இப்போ நடுவில் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஆனாலும் நான் இன்னொரு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நான் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். ஏன்னா இதை நம்ம வறுத்து அரைக்கலை, டைரெக்டாக வந்து பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால் வந்து அட்லீஸ்ட் 10 நிமிஷம் கொதிச்சாதான் நம்மளுக்கு வந்து இந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இதை நான் திரும்ப தட்டு போட்டு மூடி இன்னொரு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கிறேன். அடி பிடிக்கிறத தவிர்க்கிறதுக்காக தான் நடுவில் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கிறோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது குழம்புன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, தண்ணியாக குழம்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக திக்காக தான் வரும். இதை நீங்கள் வேணும்னா எவ்வளோ வேணால் டைல்யூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.